ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் அமைந்துள்ள வடக்கன்குளம் அப்படிங்கிற ஒரு ஊரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில தெற்கோடியில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம் வடக்கன்குளம் என்கின்ற ஊர். இது சிறிய கிராமம் அப்படிங்கிற சொல்லதை விட ஒரு வளர்ந்துட்டு இருக்க நகரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஊர் அவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. பல டெவலப்மெண்ட்ஸ், அதாவது அடிப்படை தேவைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கிட்டத்தட்ட பூர்த்தி செஞ்சுட்டு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பல தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு பல கிராமங்களுக்கு முன்னோடியாக இந்த ஊர் விளங்கிட்டு இருக்கு. அது என்னென்ன காரணம், எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா அதையும் விரிவா தெளிவா பார்த்துடலாம். ஒரு கிராமம் டெவலப்மெண்ட்ஸ் ஆகும்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கல்வித்திறன் அதிகரிக்கணும். கல்வித்திறன் அதிகரிக்கணும்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் மாணவர்களுக்கு டைரக்டா ஈஸியா அந்த கல்வி அப்படிங்கிறது கிடைக்கணும். அப்படின்னா ஈஸியா கிடைக்கணும் அப்படின்னா மாணவர்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாம நேரடியா குயிக்கா கிடைக்கணும். அதற்கு இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை விட எந்த மாவட்டத்திலையும் இந்த மாதிரி ஒரு கிராமத்துல இவ்வளவு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் இருந்ததாட்டு எந்த ஒரு தகவலும் இல்ல. ஆனா திருநெல்வேலி மாவட்டத்துல வடக்கன்குளம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிகளின் அளவும் அதிகம், அதே போல கல்லூரியின் அளவும் அதிகம். ஒரு சின்ன கிராமம் தான், பஞ்சாயத்து கண்டர்ல தான் இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய பள்ளிகள், அதாவது துவக்க பள்ளியில இருந்து ஆரம்பிச்சு மேல்நிலை பள்ளிகளே கிட்டத்தட்ட 5-6 மேல்நிலை பள்ளிகள் இருக்கு. இல்ல தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ இப்படின்னு எல்லா பாடத்திட்டங்களும் கொண்ட கல்வி முறைகளையும் கொண்ட பள்ளிக்கூடங்கள் இந்த ஊருக்கு இருக்குது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. சரி, பள்ளிக்கூடத்தோடு முடிஞ்சு போறதுல பள்ளிக்கூடத்திற்கு அடுத்ததாக மேல் படிப்பு அப்படின்னு சொல்ல போனா கல்லூரிகள். அந்த கல்லூரிகளும் இந்த இடத்துல வடக்கன்குளம் ஊர்ல அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதிகமா இருக்குன்னு சொல்றதை விட எல்லா படிப்புக்கான கல்லூரிகளும் இந்த இடத்துல வடக்கன்குளம் ஊர்லயே அந்த பகுதியிலேயே எல்லா பாடத்திட்டங்களும் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இந்த இடத்துல இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா பாலிடெக்னிக், கலைக்கல்லூரி, இன்ஜினியரிங், பார்மசி, மருத்துவக் கல்லூரி, பல டெக்னாலஜிக்கு தேவையான படிப்பு, புதுசா லா காலேஜ் கூட வந்திருக்கு. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இவ்வளவு கல்லூரிகளையும் இந்த வடக்கன்குளம் ஊர்ல இருந்து ஆரம்பிச்சு அழகநேரி ஊருக்குள்ள இந்த குறிப்பிட்ட சில கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இவ்வளவு பாடத்திட்டங்களையும் கொண்டிருக்காங்க. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு வசதி வாய்ப்பு வேற மாவட்டத்திலே இல்ல வேற மாநிலத்திலே இருக்குதா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இதுவே இந்த ஊருக்கு வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்தபடியா இந்த ஊரின் சிறப்பு அப்படின்னு சொன்னா வழிபாட்டு தலங்கள். இந்த ஊர்ல அமைஞ்சுள்ள அதிசய விநாயகர் கோயில் சித்திரை மாசம் திருவிழா நடைபெறும். இந்த திருவிழால அதிகப்படியான மக்கள், அதாவது இந்த ஊர்ல பல சமுதாய மக்கள், பல மத மக்கள் இருந்தாலும் இந்த திருவிழாவின் போது அனைத்து சமுதாயம், அனைத்து மதத்தினரும் எந்தவித சாதி மத பேதமின்றி கலந்துகிட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க, திருவிழாவை சிறப்பிப்பாங்க. அது மட்டும் அல்லாமல் இந்த ஊரை சுற்றியுள்ள பல குக்கிராமங்களில் இருந்து அதிகப்படியான மக்கள் இந்த திருவிழா கலந்துகிட்டு இந்த திருவிழாவே சிறப்பிப்பாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த இந்த அதிசய விநாயகர் கோயில். அதோடு இல்லாம இந்த கோயிலுக்கு அருகிலே அமைஞ்சுள்ள மாதா கோவில், மாதா ஆலயம், அதுவும் ஒரு பழமையான கோயில். கிட்டத்தட்ட கட்டப்பட்டு வெள்ளையர் காலத்திலே கட்டப்பட்டு 100 ஆண்டுகள் நெருங்குது அந்த மாதா ஆலயத்தை கட்டி. இந்த கோவிலின் திருவிழாவும் இதே மாதிரி ஊர்ல உள்ள அனைத்து சாதி மத மக்களும் கலந்துக்குவாங்க. அது மட்டுமல்லாமல் அருகில் உள்ள அனைத்து கிராம மக்கள், வெளியூர் வெளி மாநிலத்து மக்கள் கூட பிரார்த்தனை பண்ணிட்டு விழாவை சிறப்பிப்பாங்க. அவ்வளவு சிறப்புமிக்க வழிபாட்டு தலங்கள் இந்த ஊர்ல அமைஞ்சிருக்கு. அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு. ஒரு ஊரு டெவலப் ஆகணும்னா முக்கியமா சொல்லணும்னா இந்த கல்வித்திறன், வேலை வாய்ப்பு, அடிப்படை தேவை எல்லாமே சிறப்பா இருக்கணும். அதுல இந்த வேலை வாய்ப்பும் இந்த ஊர்ல நல்லாவே இருக்குது. வேலை வாய்ப்பு மட்டுமல்ல, பிசினஸ் டெவலப்மெண்ட்ஸ் இதுவும் இந்த ஊர்ல சிறப்பாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கட்டுமானத்துறை பிரதானமாக அதிகப்படியான மக்கள் வேலை செய்வது இந்த கட்டுமான துறையில. அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாம பக்கத்து ஊர்ல இருந்து, பக்கத்து மாவட்டம், பக்கத்து மாநிலத்திலிருந்து கூட நிறைய பேர் இந்த கட்டுமான துறையில அதிகப்படியான மக்கள் வேலை செஞ்சுட்டு வராங்க. இந்த ஊரின் வளர்ச்சிக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொன்னா இந்த ஊரின் படித்த இளைஞர்கள் முதல் அனைத்து விதமான மக்களும் நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு வராங்க. அதனால வரக்கூடிய வருவாய், அதன் மூலம் அந்த ஊரின் டெவலப்மெண்ட்ஸ் இதுவும் வெளிநாட்டுல வேலை செஞ்சு இந்த ஊருக்கு வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. ஆகவே இந்த ஊரோட டெவலப்மெண்ட்ஸ், இந்த ஊரோட சிறப்பு, இந்த ஊரோட வளர்ச்சி, இந்த ஊரோட பெருமை அப்படின்னு எல்லாத்துக்கும் நிறைய காரணங்களை சொல்லிக்கிட்டே போலாம். இன்னும் இதை பற்றி விரிவா தெளிவா ஒவ்வொரு டாபிக்கா அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.